வண்டியெல்லாம் நான் விற்றுட்டேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு 3 வாட்டியெல்லாம் மாற்ற முடியாது, என்கிட்ட காசு இல்லை. ஒன்றும் இல்லை, அவர் வந்து சைக்கிளில் போய் ஓட்டு போட்டிருந்தாரு. ஏன் அப்படி போட்டிங்கன்னு கேட்டுட்டு தான் அப்படி கதை விட்டுட்ருக்காரு. அது நமக்கு தேவையில்லை. உண்மையிலேயே அவர் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு 3 தடவை சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணணுமா, அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 80,000 to 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷால் சார் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மினிமம் வருஷத்துக்கு வந்து 2,40,000 கிலோமீட்டர்லேருந்து 3 lakh கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன வருஷத்துக்கு 3 lakh கிலோமீட்டர்ஸாக ஓட்ட போகிறோம்? சரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 டேஸ்க்கு வந்து 3,000 கிலோமீட்டர் வருது. ஒரு மாதத்துக்கு வந்து 9,000 கிலோமீட்டர் வருது. சரி, ஓகே, 10,000 கிலோமீட்டர்ஸ்னே வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு வந்து 1,20,000 கிலோமீட்டர்ஸ் வருது. ஓகேவா? அப்படி ஓட்டினா கூட வருஷத்துக்கு ஒரு தடவை சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 500 கிலோமீட்டர் ஓட்டினா கூட 3 தடவை சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வராது. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுற தேவையே இருக்காது. ஓகேவா? இவர் சொல்கிறது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கார் வாங்குகிற ஐடியாவில் இருக்கலாம், இல்லை புதுசாக கார் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இவர் சொல்கிறத வந்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இவர் சொல்கிறது வந்து ஒரு நடக்காத காரியம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து 3 times வந்து சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வராது. பை ஃப்ரெண்ட்ஸ்.